எனக்கு பார்த்த பொண்ணு. உங்களை என் அம்மா பொண்ணு பார்த்துட்டு வந்தப்போ எனக்கு காட்ட வாங்கிட்டு வந்த போட்டோ தான் இது. எங்க அம்மாவுக்கு உங்களை எப்படியாவது எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை. அந்த பொண்ணு அப்படி இருக்காடா, அந்த பொண்ணு எப்படி இருக்காடா, அப்படி பேசுறாடா, எப்படி பேசுறாடா, ஆ ஊ ஆ ஊன்னு அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க மேடம். எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. அவங்க எது சொன்னாலும் நான் மறுத்ததே கிடையாது. என்னைக்கும் அவங்களுக்கு கொடுத்த வாக்க நான் மீறினதே இல்லை. ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஏமாந்து போனது உங்ககிட்ட தான் மேடம். பொண்ணை பார்த்து பிடிச்சு போய் இப்படி காதலிக்கிறவங்க மத்தியில போட்டோ மட்டும் பார்த்து காதலிச்சவன் நான் மேடம். அந்த கடவுள் இருக்கானே, பேட் ஃபெலோ, நம்ம நினைச்சதை எல்லாம் அனுமதிப்பானா என்ன? எவ்வளவு உண்மையா நேசிக்கிறோன்னு சோதிச்சு தான் பார்ப்பான் மேடம். அப்படிதான் நீங்க மிஸ் ஆயிட்டீங்க மேடம். நான் அந்த போட்டோவோட அதே இடத்துல நின்னுட்டேன் மேடம். அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கலையே. எல்லாம் கடந்து போகும்னு எப்படியே தனியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களை இங்க பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல மேடம். நான் உங்களை பார்த்து உங்களுக்கு தாலி கட்டி ஒரே வீட்டில் ஒன்னா குழந்தையோட வாழ்ந்தது எல்லாமே பிளான் தான் மேடம். அவன் போட்ட மாஸ்டர் பிளான். வழி எப்பவுமே பிரச்சனை தான் மேடம். ஒரேடியா இருந்தா பரவாயில்ல. விட்டு 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 நீங்க ரொம்ப பாவம் மேடம். நானும் ரொம்ப பாவம். ரெண்டு பேருமே பாவம். ஆஹா, நேத்து எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. ஏ ஹரி, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? உனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு நாரி இருக்கோ தெரியல. என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? என்ன பண்றது? ஹரி சார், பவி வரா, அவகிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹாய் பவி. என்ன சார் இது? என்ன பக்தி எல்லாம் பலமா இருக்கு?
ஏதாவது கோயில் வேண்டுதலா? இல்ல, எதுவும் தப்பா நடக்கலன்னு தெரிஞ்சா அந்த பழனிமலை முருகனுக்கு பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ சிரிக்கிற பவி. அந்த ஹோட்டல்காரன் தான் அந்த ஜூஸ்ல ஏதோ கொடுத்தான்ல, அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அதுல ஏதோ கலந்துருக்கா. பிளடி இடியட். சார், நீங்க குடிச்சது ஜூஸ் இல்ல, வோட்கா. சரக்கு சரக்கு. வாட்? வோட்காவா? என்ன சொல்ற? அதை எதுக்கு எனக்கு கொடுத்தா? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல? அது வேற யாருக்கோ கொடுக்க வேண்டியது சார். நம்ம டேபிளுக்கு வந்துச்சு, அதை எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்க. ஓ, ஆனா அதோட விட்டீங்களா என்ன? சரக்க போட்டு நீங்க பண்ண ஆட்டம் இருக்கே, அப்பப்பப்பா தாங்கல சார். சாரி பவி, ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா நானு? இல்ல சார், நானும் மேடியும் ஹோட்டல்ல இருந்து வந்துட்டோமே. அத்தை தான் உங்க கூட இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டா டீடைலா சொல்வாங்க. லட்சுமி மேடமா? எனக்கு துணையாவா? ஆமா சார், அத்தை தான் உங்க கூட இருந்தாங்க. என்ன நடந்துச்சோ? ஐயோ, அத்தை வந்துட்டாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அத்தை, ஹரி சார பாருங்களேன், பச்சை குழந்தை மாதிரியே இருக்காரு. மேடம், சாரி. நைட் நடந்ததுக்கும் எதுக்கும் நான் காரணம் இல்ல. எல்லாம் அந்த ஹோட்டல்காரன் பண்ண வேலை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பவி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். என்ன? ஓ, என்ன பேசுனேன், ஏது பேசுனேன், ஒன்னும் ஞாபகத்துக்கு வரலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். முருகா, காப்பாத்துப்பா. சந்தோஷ், சந்தோஷ், எந்திரிடா. எந்திரி. பவி, என்ன என்ன? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ பவி. சத்தியமா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். ஆமால, நம்மளோட குட்டி பேபி வந்து என்ன விஷ் பண்ணுவாங்கல்ல, அதை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பவி? பவி, அம்மா எங்க? தூங்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு முழிச்சிட்டான்டா. ரொம்ப அழறான், அதான் தூங்க வச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்னோட எல்லா பர்த்டேக்கும் அம்மா தான் முதல்ல விஷ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன மறந்துட்டாங்கல்ல. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அத்தெல்லாம் ஒண்ணும் மறந்திருக்க மாட்டாங்க. ஏதோ குழந்தை அழுததுல டைம் கவனிக்காம விட்டுருப்பாங்களா இருக்கும். இரு, நான் போய் வர சொல்றேன். இரு, வேண்டாம், அவங்களா வந்தா வரட்டும். நீ போய் ஒன்னும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அம்மா என்னை விட்டு விலகி போயிட்டாங்க பவி. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை தான். என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? அந்த குழந்தை வந்ததால அத்தை உன்னை மறந்துடுவாங்கன்னு சொல்றியா? இது உனக்கே சைல்டிஷா தெரியல?
பவி, அம்மா என் மேல வச்சிருந்த பாசத்தை பங்கு போட்டுக்க இது வரைக்கும் யாருமே இல்லை. இது நாள் வரைக்கும் சொல்ல போனா அம்மாவோட அன்பு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. சந்தோஷ், இது உன்னோட பிறந்த நாள். இன்னைக்கு ஃபுல்லா நீ சந்தோஷமா இருக்கணும். இப்படி மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா படுத்து தூங்கு. பவி, எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு நீ இத போய் அம்மா கிட்ட சொல்லாத ப்ளீஸ். சொல்ல மாட்டேன்டா. இல்ல, நீ ப்ராமிஸ் பண்ண. சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு பவி. டேய் பண்ணு. ஆனா நீ வேணா பாரு, அத்தை தானா வந்து உனக்கு விஷ் பண்ண போறாங்க. பண்ணட்டும். நீ ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ். சொல்லக்கூடாது. படு. சரி. பசியோடு வாடும் ஒரு பிள்ளை கண்டு உந்தன் உயிரோக துடித்தாயடி. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கோடி பந்தம் உந்தன் உறவில் கண்டோமடி. இதற்காக வாழும் உன் வாழ்க்கையில் உண்டாக்கினாரே நம் தேவனே. சரி சரி சரி, தூங்குடா, சீக்கிரம் தூங்குடா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. தூங்குடா தூங்குடா செல்லும், தூங்கு. மணி ஆயிடுச்சுடா. சந்தோஷ், இங்க வா. தாத்தா, என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தாத்தா. சந்தோஷ், நல்லா இருக்கணும்டா நீ. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னால இந்த வம்சம் விருத்தியாகி பேர் சொல்லும்படி வாழணும். தேங்க்யூ பாட்டி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா. உன் அறிவுக்கும் திறமைக்கும் நீ அடைய வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்கு. வச்சுக்க. இது என்ன? அட வச்சுக்கடா. தாத்தா, எனக்கு உங்களோட இந்த வாழ்த்து தான் முக்கியம். பணம் எல்லாம் தேவையில்ல, நீங்க வச்சுக்கோங்க. டேய், என்னடா அது? ஒரு நல்ல நாள் பெரிய நாள்ல பெரியவங்க பிரியப்பட்டு கொடுக்கறது வழக்கம். தாத்தா ஆசையா கொடுக்கறது வாங்கிக்கடா. சரி, அப்ப கொடுங்க. வாங்கிக்க. தேங்க்யூ. பவி, டேய் எப்படி? சந்தோஷ், என்னடா ஷர்ட் அழகா இருக்கு. தேங்க்யூ. பவி, தாத்தா பணம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. நீ பணம் எல்லாம் கொடுக்கலையா? நீ கொடுக்கலையா? வச்சுக்கோ. சரி 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 சரி. அத்தை, வாங்க வாங்க வாங்க, வந்து விஷ் பண்ணுங்க சீக்கிரமா. அத்தை. பவி, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு இவனுக்கு போலியோ டிராப்ஸ் போடுற நாள் தானே? கரெக்ட் தானே? நான் போன வாரமே உன்கிட்ட ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தேன்ல, நீ மறந்துட்ட பாத்தியா? இவன் வேற அழுதுகிட்டே இருக்கான் பவி. மருந்து கொடுத்திருக்கேன், ஆனா ஒரு முறை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் இல்லையா? ஆபீஸ் முடிச்சிட்டு கூட்டிட்டு போவோமா? சரி அத்தை, காட்டிடலாம். அப்புறம் அத்தை,
சரி சரி, இவன் அழுதுட்டே இருக்கா. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிடா சரிடா, சரி சரி, அழாத அழாத. ஓ ஏய் சந்தோஷ், குழந்தை ராத்திரியில இருந்து அழுதுட்டே இருக்கான்ல, அந்த கவலையில ஏதாவது மறந்துருப்பாங்கடா. ஏய் பாவம்டா. சும்மா இருக்கியா? பெத்த புள்ள பிறந்த நாள் மறந்துட்டு தத்து பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்க போறாளே, நான் இவளை என்னன்னு சொல்றது? ஐயோ, கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. சந்தோஷ், இங்க பாரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற டென்ஷன்ல இருக்காங்க அத்தை. அதனாலதான் உனக்கு விஷ் பண்ணல. நீ வேணா பாரு, கண்டிப்பா உனக்கு விஷ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, யாரோ பெத்த புள்ள மேல இருக்கிற அக்கறைய பெத்த புள்ள மேலயும் காட்ட சொல்லுவாங்க அத்தைய. தாத்தா, அவன் பிறந்த நாள் அதுவுமா? அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி ஏன் பேசுறீங்க? இவன் பிறந்த நாள லட்சுமி மறந்துட்டு போறா, அது உனக்கு தப்பா தெரியல? நாங்க பேசுறது மட்டும் உனக்கு தப்பா தெரியுது இல்ல? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சந்தோஷ், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வா சாப்பிடலாம். வா. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சலா பவி? சந்தோஷ், பிங்க் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்னு ஒரு சாமியார் கிட்ட கேட்டபோது சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாராம். அவ்வளவுதாங்க. எதையுமே சிம்பிளா எடுத்துக்கிட்டா லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி, நம்ம முதல் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ, யார் பேசுறது சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் வள்ளி. நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில டெய்லரா வேலை பார்க்கறேன். என் வீட்டுக்காரரும் அதே கம்பெனில டிரைவரா இருக்காரு. என் முன்னாடியே அவர் சூப்பர்வைசர் திட்டுறாரு. அத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வள்ளி, ஒரே இடத்துல வேலை பார்க்கற கணவன் மனைவிக்குள்ள காமனான வர பிரச்சனையே இதுதான். இந்த விஷயத்துல முதல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வேணும். வேலை பார்க்கற இடத்துல இருக்கிற பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அப்புறம் வீட்லயும் நிம்மதி இல்லாம போயிடும்ல. அதனால உங்க கணவரை சிறப்பா செயல்பட சொல்லுங்க. அதுதான் அவர் முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். சரி நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ, யார் பேசுறது? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மேடம், என் பேர் வருண். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மேடம். அவகிட்ட என் காதலை சொல்லவே தயக்கமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க மேடம். வருண், வாழ்க்கையில எதுக்கு வேணாலும் நம்ம அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம். ஆனா காதலுக்கு மட்டும் நம்ம ஐடியா கேட்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சு உங்க காதலியை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டா, அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு விலகிடுங்க. ஏன்னா வாழ்க்கை காதலோட முடிஞ்சு போறதில்ல. ரொம்ப தேங்க்யூ மேடம். சரி நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என் பேரு அது வேண்டாம். ஒரு அம்மா தன்னோட பையனை தான் உயிரா நினைச்சாங்க. இப்ப கூட அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஏதோ சில காரணங்களால அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஜூலை 15 அந்த பையனோட பிறந்த நாள்.
பிறந்த நாளைக்கும் அவன் அவங்க அம்மாவோட வாழ்த்தை தான் முதல்ல எதிர்பார்ப்பான். ஆனா இந்த பிறந்த நாள்ல அவங்க அவனுக்கு விஷ் பண்ண மறந்துட்டாங்க மேம். ச்சே, நான் எப்படி அதை மறந்தேன்? எப்படி மறந்தேன்? ஐயோ பாவம் குட்டி, என்ன நினைச்சிருப்பான், எவ்வளவு எதிர்பார்த்திருப்பான். நான் விஷ் பண்ணுவேன்னு. மணி இப்ப என்னாச்சு? ஐயோ இவ்வளோ டைம் ஆயிடுச்சே. குட்டியை விஷ் பண்ணணுமே.